students, நம்ம வந்துட்டு சாப்டர் நம்பர் 13 வாட்டர் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வாட்டரோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வாட்டரை வந்துட்டு ஏன் யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, வாட்டரை எப்படி பியூரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 145 இருக்குது. போர்ட்டபிள் வாட்டர். Imagine you are swimming in the sea and by accident you shallow some sea water. How would you feel? Suppose நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு கடலை வந்துட்டு ஸ்விம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீந்திட்டுருக்கீங்க, இல்லாட்டி வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டாக நீங்கள் வந்துட்டு அந்த சீ வாட்டரில் விழுந்து அந்த சீ வாட்டரை நீங்கள் குடிச்சிடுறீங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? You would probably feel like vomiting. உங்களுக்கு வந்து அது ஒரு வாமிட்டிங் வர மாதிரி சென்சேஷன் மாதிரி உங்களுக்கு தெரியும். The sensation of feeling nauseousness is because of lot of salt in water. ஸோ அந்த வாமிட் வரக்கூடியதான் வந்துட்டு நாசியஸ்னஸ், அதாவது வந்துட்டு நாசியஸ் சென்சேஷன் சொல்லுவாங்க. வாமிட்டிங் சென்சேஷன் தான் வந்துட்டு நாசியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சென்சேஷன் ஏன் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வாட்டரில் வந்துட்டு ரொம்ப சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால தான் நமக்கு அந்த சென்சேஷன் வந்துட்டு வருது. எவ்ரி லிட்டர் ஆஃப் சீ வாட்டர் கண்டெய்ன்ஸ் 35 grams of dissolved salts, most commonly known as sodium chloride. ஸோ சீ வாட்டரோட எவ்ரி லிட்டர், அதாவது சீ வாட்டர் நிறையா இருக்கும், சீ வாட்டருங்கிறது நிறையா இருக்கும். ஸோ அந்த சீ வாட்டரை ஒவ்வொரு லிட்டராக நீங்கள் எடுக்கும் போது ஒவ்வொரு லிட்டர் சீ வாட்டர்லேயும் எவ்வளோ இருக்குன்னா 35 grams ஆஃப் டிசால்வ்டு சால்ட் இருக்கும். காமனாக அந்த சோடியம் குளோரைடுன்னு சொல்கிறோம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த சால்ட் வந்துட்டு காமனாக அந்த சீ வாட்டர்லேருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு லிட்டருக்கும் வந்துட்டு 35 grams வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ such water is called saline water. It is not suitable for drinking and it is said to be non-potable water. ஸோ அந்த வாட்டர், அதாவது அந்த சோடியம் குளோரைடு இருக்கக்கூடிய வாட்டரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா saline water அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்துட்டு நம்மளோட ட்ரிங்கிங் பர்பஸுக்கு வந்துட்டு சூட்டபிள் ஆகாது. ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறோன்னா நான் போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ் அண்ட் இஸ் செட் டு பி நான் போர்ட்டபிள் வாட்டர். The water suitable for drinking is called potable water. ஸோ போர்ட்டபிள் வாட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிறதுக்கு நல்லா ஒரு சூட்டாச்சு அப்படின்னா, ஒரு வாட்டர் சூட்டாச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த வாட்டர் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் இஸ் கால்ட் போர்ட்டபிள் வாட்டர். எவ்ரி லிட்டர் ஆஃப் போர்ட்டபிள் வாட்டர் கண்டைன்ஸ் 1 to 2 grams ஆஃப் dissolved salts, மெயின்லி காமன் சால்ட். ஸோ நம்ம குடிக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி லிட்டர் அந்த போர்ட்டபிள் வாட்டரில் எவ்வளோ இருக்குன்னா 1 to 2 grams ஆஃப் டிசால்வ்டு சால்ட் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமன் சால்ட் அதான் சொல்கிறாங்க. இன் அடிஷன் டு த காமன் சால்ட் தேர் ஆர் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், காப்பர், ஜிங்க். அதாவது வந்துட்டு அதில் அந்த போர்ட்டபிள் வாட்டரில் சால்ட்டு வட்டு இருக்கிறது, அந்த காமன் சால்ட் இல்லாமல் சில அமௌண்ட்ஸ், அதாவது சில இதெல்லாம் இருக்கும். என்னென்னா கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், காப்பர் அண்ட் ஜிங்க், இந்த மெட்டல்ஸும் வந்துட்டு அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த மினரல்ஸ் இன் வாட்டர் கிவ் இன் இட் எ சர்டைன் ஸ்டேட். ஸோ இந்த மினரல்ஸ் வந்துட்டு இந்த வாட்டரில் இருக்கிறனால தான் அந்த வாட்டருக்கு வந்துட்டு ஒரு டேஸ்ட் வந்துட்டு கிடைக்குது. இன் அடிஷன் தீஸ் மினரல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் அவர் பாடிஸ் மெட்டபாலிசம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மினரல்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் ப்ராசஸ்க்கும் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போர்ட்டபிள் வாட்டர் ஆல்சோ கண்டெயின் டிசால்வ்டு கேஸஸ். ஸோ இந்த போர்ட்டபிள் வாட்டரில் வந்துட்டு இந்த மினரல்ஸ் மட்டும் இல்லாமல் சில டிசால்வ்டு கேஸஸும் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த வாட்டர் வந்துட்டு ட்ரிங்கிங்க்கு வந்துட்டு சூட்டபுள் ஆகுதோ அந்த வாட்டரை வந்துட்டு போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு லிட்டர் எவ்ரி லிட்டர் ஆஃப் போர்ட்டபிள் வாட்டரில் பார்த்தீங்கன்னா 1 to 2 grams ஆஃப் சால்ட், டிசால்வ்டு சால்ட் இருக்கும். காமனாக வந்துட்டு அதை வந்துட்டு இந்த காமன் சால்ட்டு. ஸோ இந்த காமன் சால்ட் இல்லாமல் என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், காப்பர் அண்ட் ஜிங்க் மினரல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மினரல்ஸ் வாட்டர் இருக்கிறது மூலயமா தான் அந்த வாட்டருக்கு வந்துட்டு ஒரு டேஸ்ட் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இந்த மினரல்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் ஃபங்க்ஷன், பாடியோட மெட்டபாலிசம் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ போர்ட்டபிள் வாட்டரில் வந்துட்டு டிசால்வ்டு கேஸஸும் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதான் வந்துட்டு போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னா என்னென்னு. நெக்ஸ்ட் இந்த போர்ட்டபிள் வாட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போர்ட்டபிள் வாட்டர்.
The following are the characteristics of potable water. First point பாருங்க, potable water should be colorless and odorless. ஸோ அந்த potable water எப்படி இருக்குன்னா கலரே இருக்காது, கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ், எந்த விதமான வாசமும் வந்துட்டு இருக்காது. இட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சச் அஸ் பாக்டீரியா, வைரஸ் அண்ட் புரோட்டோசோவா. ஸோ வந்துட்டு இது எப்படி இருக்குன்னா இதில் எந்த விதமான ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் வந்துட்டு இருக்காது. அதாவது வந்துட்டு இந்த பாக்டீரியா, புரோட்டோசோவா, வைரஸ் அப்படிங்கிற எந்த விதமான ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசமும் வந்துட்டு இருக்காது. It should be free from impurities such as suspended solids. ஸோ இந்த வாட்டரில் வந்துட்டு எந்த விதமான இம்ப்யூரிட்டிஸ், அதாவது இந்த ஸ்டோன் அதெல்லாம் இருக்குல்ல, எந்த விதமான இம்ப்யூரிட்டிஸும் இருக்காது சொல்கிறாங்க. It should be free from impurities such as suspended solids. It should contain some minerals and salts necessary for our body and some dissolved gases to add taste. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா சில மினரல்ஸ் அண்ட் சால்ட் வந்துட்டு இருக்கும். அந்த மினரலும் சால்ட்டும் வந்துட்டு நம்ம பாடிக்கு ரொம்ப 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 நெசசரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சில கேஸஸும் வந்துட்டு அந்த வாட்டரில் வந்துட்டு டிசால்வ் ஆகிருக்கும். அதுதான் வந்துட்டு அந்த வாட்டருக்கு வந்துட்டு டேஸ்ட்டை வந்துட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போர்ட்டபிள் வாட்டர். ஸோ 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் போர்ட்டபிள் வாட்டர் ஷுட் பி கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ். Second one is it should be transparent. Third one is it should be free from harmful microorganisms. Fourth one is it should be free from impurities such as suspended solids. Last one, fifth point is it should contain some mineral and salts which are necessary for our body's metabolism and some dissolved gases to add taste. ஸோ இதான் வந்துட்டு இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போர்ட்டபிள் வாட்டர். ஸோ எந்தெந்த வாட்டர் வந்துட்டு நமக்கு ட்ரிங்கிங்க்கு வந்துட்டு சூட்டபிளாக இருக்கோ அதைத்தான் நம்ம வந்துட்டு போர்ட்டபிள் வாட்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த 5 கேரக்டர்ஸும் ஒரு வாட்டருக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்மளால் போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டரை நம்ம எப்படி பியூரிஃபை பண்ணலாம்? Out of the total fresh water available on earth, only 1% is present in water bodies such as rivers, lakes and rest in frozen in glaciers and polar regions. அதாவது வந்துட்டு டோட்டலாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி, எர்த்தில் இருக்கக்கூடிய டோட்டல் ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டியில் 1% தான் வந்துட்டு நம்மளோட இந்த லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸில் வந்துட்டு இருக்குது. மற்றதெல்லாம் எப்படி இருக்குது, எந்த ஃபார்மில் இருக்குன்னா ஃப்ரோசன், அதாவது கிளேஷியர்ஸ் அண்ட் போலார் ரீஜன் அந்த ஃபார்மில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவுட் ஆஃப் த டோட்டல் ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிள் ஆன் எர்த், only 1% is present in water bodies such as rivers and lakes. Water from these water bodies is unfit for drinking, cooking, washing or bathing because it contains suspended and dissolved impurities. So இந்த லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டு அன்ஃபிட், அதாவது ஒத்துக்காத, அதாவது நம்மளோட குக்கிங் ப்ராசஸ் ஆகட்டும், இல்லாட்டி நம்மளோட பாத்திங் ப்ராசஸ் ஆகட்டும், இல்லாட்டி வாஷிங் ப்ராசஸ், இந்த மூணுத்துக்கு நம்ம லைஃப் ஸ்டைலு கூட இந்த வாட்டர், அதாவது இந்த வாட்டர் பாடிஸ் ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் இருக்கக்கூடிய வாட்டர் வந்துட்டு அன்ஃபிட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டரில் வந்துட்டு சாலிட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ கண்டெயின் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சச் அஸ் பாக்டீரியா. ஸோ சாலிட் அண்ட் டிசால்வ்ட் இம்ப்யூரிட்டிஸ் இல்லாமல் சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது பாக்டீரியா மாதிரி இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்கும். இஃப் திஸ் வாட்டர் இஸ் கன்சியூம்டு வித்தவுட் பியூரிஃபையிங், it can cause waterborne diseases such as typhoid and cholera. சப்போஸ் இந்த வாட்டரை வந்துட்டு நம்ம பியூரிஃபை பண்ணாமல் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இதனால் வந்துட்டு நமக்கு வாட்டர்பார்ன் டிசீசஸ், அதாவது டைஃபாய்டு அண்ட் காலரா டிசீசஸ் வந்துட்டு நமக்கு வரக்கு சான்சஸ் இருக்குது. Therefore, water should be treated and purified before it reaches our home. ஸோ அதனால் அந்த வாட்டர் வந்துட்டு நம்ம ஹோமுக்கு, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த வாட்டரை வந்துட்டு பியூரிஃபை பண்ணுவாங்க. In conventional water treatment plants, water is subjected to different process of purification. These processes are discussed here. ஸோ ஒரு கன்வென்ஷனல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரை வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், அதாவது பியூரிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸுக்கு சப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க.
என்னன்னா first one is sedimentation, second one is filtration and third one is sterilization. So first one sedimentation அப்படின்னா என்னன்னு பாருங்க. Water from lakes or rivers is collected in a large sedimentation tanks. அதாவது வந்துட்டு லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் எங்கே கலெக்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு லார்ஜ் செடிமெண்டேஷன் டேங்க்கில் வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. There it is allowed to stand undisturbed so that the suspended impurities settle down at the bottom of the tank. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அன்டிஸ்டர்ப்டாக, அதாவது எந்த விதமான டிஸ்டர்பும் இல்லாமல் அந்த வாட்டரை வந்து வச்சுருவாங்க. ஸோ அதனால அதில் இருக்கக்கூடிய சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ், அதாவது அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ், ஏதாவது ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது போய் கீழே, அதாவது அந்த டேங்கோட பாட்டத்தில் வந்துட்டு ஸ்டெடிமெண்ட் ஆகும். Sometimes a chemical substances such as potash alum is added to water to speed up the process of sedimentation. ஸோ சில நேரத்தில் வந்துட்டு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதாவது பொட்டாஷ் ஆடத்தை வந்துட்டு இந்த வாட்டரில் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த செடிமெண்டேஷன் ப்ராசஸை வந்துட்டு குயிக்காக ஸ்பீட் பண்ணுறதுக்காக இதை ஆட் பண்ணுவாங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு லோடிங். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். The particles of potash alum combine with suspended impurities and make them settle down at a faster rate. ஸோ அந்த பொட்டாஷ் ஆலத்தோட பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய சஸ்பெண்டாக இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸில் வந்துட்டு கம்பைன் ஆகி அதை வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செட்டில் பண்ண வைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்துட்டு செடிமெண்டேஷன். இந்த செடிமெண்டேஷன் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை, அதாவது ரிவர்ஸ் அண்ட் லேக்கில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்துட்டு ஒரு லார்ஜ் செடிமெண்டேஷன் டேங்க்ஸில் வந்துட்டு கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் வந்துட்டு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதை வந்துட்டு கொஞ்ச நேரம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது அந்த வாட்டரில் சஸ்பெண்ட் ஆகிருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே அந்த வாட்டர் டேங்க்கில் வந்துட்டு கீழே வந்துட்டு செடிமெண்ட் ஆயிரும். ஸோ சில நேரங்களில் வந்துட்டு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதாவது வந்துட்டு பொட்டாஷ் ஆலம் அப்படிங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு அந்த வாட்டரில் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த செடிமெண்டேஷன் ப்ராசஸ் வந்துட்டு குயிக்காக நடக்கிறதுக்காக. ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பொட்டாஷ் ஆலத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த சஸ்பெண்டான இம்ப்யூரிட்டிஸில் வந்துட்டு கம்பைன் ஆகி அதை வந்துட்டு ரொம்ப குயிக் ரேட்டில் வந்துட்டு அதை வந்துட்டு செட்டில் ஆக வைக்கும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஒன் செடிமெண்டேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பாருங்கள். வாட்டர் ஃப்ரம் த செடிமெண்டேஷன் டேங்க்ஸ் இஸ் தென் பம்ப்டு டு த ஃபில்ட்ரேஷன் டேங்க்ஸ். இப்போ அந்த செடிமெண்டேஷன் டேங்க்கில் இருக்கக்கூடிய வாட்டர் எங்கே அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் டேங்க்குக்கு வந்துட்டு அனுப்புவாங்க. ஃபில்ட்ரேஷன் டேங்க்ஸ் contain filter beds made up of gravel, sand, pebbles, activated charcoal and concrete. ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் டேங்க்கில் என்ன இருக்குன்னா வந்துட்டு கிரேவல், சாண்டு இல்லாட்டி பெபிள்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லேயர் மாதிரி ஒன்று இருக்கும். வாட்டர் passes through these layers and becomes free from any remaining dissolved or suspended impurities completely. ஸோ வந்துட்டு வாட்டர் வந்துட்டு இந்த லேயர்ஸ் வழியாக பாஸ் ஆகும்போது அந்த வாட்டரில் இன்னும் ஏதாச்சும் சஸ்பெண்டான இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வந்துட்டு கலெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ப்ராசஸ் வந்துட்டு ஃபில்ட்ரேஷன். இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா செடிமெண்டேஷன் டேங்க்கில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்துட்டு இந்த ஃபில்ட்ரேஷன் டேங்க்ஸ்க்கு வந்துட்டு பம்ப் ஆகும். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் டேங்க்கில் சில ஒரு லேயர் இருக்கும், அதாவது வந்துட்டு ஒரு சார்கோல் லேயர் இல்லாட்டி பெபிள்ஸ் அந்த மாதிரி லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயரில் வந்துட்டு அந்த செடிமெண்டேஷன் நடந்து முடிஞ்சு அந்த வாட்டர் பாஸ் ஆகும்போது இன்னும் ஏதாச்சும் இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அங்கே கலெக்ட் ஆகிடும். ஸோ அப்படி கலெக்ட் ஆகும்போது அந்த வாட்டர் வந்துட்டு எந்த விதமான இம்ப்யூரிட்டிஸும் இல்லாமல் ஒரு பியூரிஃபையான வாட்டர் மாதிரி இருக்கும். இதுதான் செகண்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ப்ராசஸ் பாருங்கள், ஸ்டெரிலைசேஷன். The filtered water is treated chemically to remove the remaining germs or bacteria. This process is called sterilization. ஸோ அப்படி அந்த ஃபில்டரான வாட்டர் வந்துட்டு எது கூட ட்ரீட் பண்ணுவாங்கன்னா சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கூட ட்ரீட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியா வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த ஃபில்டர்டு வாட்டர் இஸ் ட்ரீட்டட் கெமிக்கலி டு ரிமூவ் த ரிமைனிங் ஜெர்ம்ஸ் ஆர் பாக்டீரியா. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஸ்டெரிலைசேஷன். The chemicals that are used in this process are chlorine and ozone.
ஸோ இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோரைன் அண்ட் ஓசோன், இந்த 2 கெமிக்கல் சப்ஸ்டன்ஸையும் தான் வந்துட்டு இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறாங்க. The water from the filtration tanks is pumped into the chlorination tanks, where chlorine is added to remove the harmful bacteria and other germs. அதாவது வந்துட்டு இந்த ஃபில்ட்ரேஷன் டேங்க்கில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்துட்டு இந்த குளோரினேஷன் டேங்க்குக்கு வந்துட்டு பம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ பம்ப் பண்ணி அந்த வாட்டர் வந்த பிறகு அங்கே வந்துட்டு இந்த குளோரைன் பவுடரை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அண்ட் அதர் ஜெர்ம்ஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகிறதுக்கு வேண்டி. The process of adding chlorine in adequate amounts to water is called chlorination. So chlorination அப்படின்னா என்னென்னா இந்த குளோரைனை வந்துட்டு ரொம்ப அதிகமான அடிக்குவேட் அமௌண்ட்டில் ஆட் பண்ணுறது தான், வாட்டரில் ஆட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறேன்னா chlorination அப்படின்னு சொல்கிறது. The process of adding chlorine in adequate amounts to water is called chlorination. Ozonization is a process in which water is treated with ozone gas to kill the germs present in it. So ozonization அப்படின்னா என்னென்னா அந்த வாட்டரை வந்துட்டு ஆக்சிஜன் கேஸில் வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸை வந்துட்டு கில் பண்ணுறக்காக இது பண்ணுவாங்க. அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஓசோனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. The sterilization of water can also be done by exposing it to air and sunlight. ஸோ இந்த ஸ்டெரிலைசேஷன், இந்த வாட்டரோட ஸ்டெரிலைசேஷனை வந்துட்டு எப்படி வந்துட்டு இன்னொரு விதமாக கொண்டு வரலாம் அப்படின்னா அதை வந்துட்டு ஏர் அண்ட் சன்லைட்டை எக்ஸ்போஷர் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளால் இந்த ப்ராசஸை பண்ண முடியும். Oxygen from the air and sunlight destroy the germs present in water. ஸோ சன்லைட் அண்ட் ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்துட்டு இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஏரேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் ஏர் அண்டர் ப்ரெஷர் இஸ் ப்ளோன் இன்டு ஃபில்டர்டு வாட்டர். ஸோ ஏரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஏர் அண்ட் ப்ரெஷரை வந்துட்டு அந்த ஃபில்டரான வாட்டரில் வந்துட்டு ப்ளோ பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு ஏரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். This also helps to kill the microorganisms. ஸோ இந்த ப்ராசஸ் மூலிமாவும் நம்மளால் அந்த ஜெர்ம்ஸை வந்துட்டு கில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ஸ்டெரிலைசேஷன், அதாவது தேர்டு ப்ராசஸ். அதாவது வந்துட்டு ஃபில்டர் பண்ண வாட்டரை வந்துட்டு இந்த டேங்க்கில், அதாவது டேங்க்கில் கெமிக்கல் அதாவது வந்துட்டு ஃபில்டர்டு வாட்டரை வந்துட்டு கெமிக்கலாக ட்ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசத்தை ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்துட்டு இந்த ப்ராசஸில் சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன் டேங்க்கில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்துட்டு குளோரினேஷன் டேங்க்கில் போடுவாங்க. அங்கே வந்துட்டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதாவது குளோரினை ஆட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணுறக்காக. ஸோ நம்ம வந்துட்டு இந்த குளோரினை வந்து இன்அடிக்குவேட் அமௌண்ட்டில் ஆட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா குளோரினேஷன் சொல்கிறோம். ஓசோனைசேஷன் அப்படின்னா வந்துட்டு வாட்டரை வந்துட்டு கேஸ், அதாவது ஓசோன் கேஸில் ட்ரீட் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஓசோனைசேஷன் பண்ண சொல்கிறோம். எதுக்கு ட்ரீட் பண்ணுவாங்கன்னா அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கனிசத்தை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக அதை ஆட் பண்ணுவாங்க. இதான் வந்துட்டு ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ். ஸோ வாட்டர் பியூரிஃபிகேஷனில் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செடிமெண்ட், செகண்ட் ஒன் இஸ் ஃபில்ட்ரேஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஸ்டெரிலைசேஷன். அது மூலிமா அந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ஒரு பியூரிஃபையான ஒரு க்ளீனான வாட்டர் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இதோட இந்த கிளாஸ் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னா என்ன, அந்த போர்ட்டபிள் வாட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வாட்டரை எப்படி பியூரிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு 3 மெத்தட்ஸ், அதாவது செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன் அண்ட் ஸ்டெரிலைசேஷன் சொல்லிட்டு 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த போர்ட்டபிள் வாட்டர் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.